ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தக் லைஃப் திரைப்படம் வந்து ப்ரீ புக்கிங்கில் மட்டுமே வந்து பல கோடி வசூல் சேர்ந்து ரொம்ப பெரிய ஒரு சாதனை படைத்திருக்குங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து கமலஹாசன் மணிரத்னம் இயக்கத்தில் நம்மளோட பல வருடங்களுக்கு பிறகு வந்து நாயகனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளுக்கு பிறகு தக் லைஃப் அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாக இணைகிறாங்க. இந்த திரைப்படத்தில் கமல் கூட சேர்ந்து ஒரு சிம்பு, த்ரிஷா, அசோக் செல்வன், நாசர், அபிராமி இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரம் திரைப்படத்தில் ரொம்ப முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்க. ஸோ 300 கோடி பட்ஜெட்டில் உருவாகியிருக்க இந்த திரைப்படம் வந்து சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கமலஹாசன் கன்னட மொழி குறித்து சில ஒரு நார்மலாக பேசின விஷயத்த வந்து கர்நாடகாவில் இருக்கிற ஒரு சில பேர் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக மாற்றி இப்போ வந்து தக் லைஃப் திரைப்படத்துக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாங்க. இந்த பிரச்சனையால் கமலஹாசன் வந்து கர்நாடகா நீதிமன்றத்துக்கே போயிட்டார். ஆனால் வந்து அங்கேயும் வந்து பிரச்சனை முடியவில்லை. அவங்க வந்து என்ன ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க, நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்ட்டு. அதற்கு வந்து கமலஹாசன் ஸ்ட்ரிக்டாக வந்து என்னால் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்நிலையே வந்து இப்போ வந்து நம்மளோட தக் லைஃப் திரைப்படம் வந்து கர்நாடகாவில் மட்டும் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் 10 வரைக்கும் வந்து இந்த ஒரு கேஸ் வந்து போகுமா. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுப்பாங்களாம். ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருந்தாலுமே வந்து இன்னொரு பக்கம் வந்து ப்ரீ புக்கிங்கில் அதிரடியான ஒரு கலெக்ஷன் வந்து செஞ்சிட்ருக்குங்க. ஸோ புக்கிங் எல்லாம் வந்து செம்ம வேகமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுனால வந்து கிட்டத்தட்ட 25 கோடி வரைக்கும் வந்து ப்ரீ புக்கிங்கில் மட்டுமே வந்து வசூல் செஞ்சுருக்குங்க. இது வந்து நல்ல ஒரு கலெக்ஷன். புரீ புக்கிங்கெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக வந்து முதல் நாள் கலெக்ஷனு அட்லீஸ்ட் 40 கோடி டு 50 கோடி வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு விஷயம் கமலஹாசன் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.